அண்மை செய்தி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 20 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர், திண்டுக்கல், நெல்லை, குமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, வானிலை குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாகவே மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும், அதே போல தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் 2 மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, அதே போல திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 1ஆம் தேதி நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல 2ஆம் தேதியும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பார்த்தோம் என்றால் இன்று அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், நாளை ஓரிரு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், அதே போல 1ஆம் தேதி 2ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல ஓரிரு இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெலினா.